1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளருங்கிறது ஒரு 150 கிராம் அளவு இருக்கும். அதில் ஒரு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், அடுத்து ஒரு 4-5 பூண்டு, தேவையான மஞ்சள் தூள், பருப்பு வேகிறதுக்கு தேவையான நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் பொங்காமல் வர்றதுக்கு. நான் இதுக்கு முன்னாடி டிப்ஸில் வந்து இது சொல்லியிருக்கேன், எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சேனக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வந்து இது போல் ஒரு 300 கிராம் அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது வேகட்டும். ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். சேனக்கிழங்கு ரொம்ப வேக வைக்க வேணாம், ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சுக்கிட்டால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். சேனக்கிழங்கு வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன். காய் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் அந்த மசாலாவுக்காக கொஞ்சமாக உப்பு நல்லா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை கலந்து வச்சிடலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் அதுலேயே தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி வந்து வேணாம். இப்போ சேனக்கிழங்குல மசாலா தடவி வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுலேயும் நம்ம வந்து பருப்பு தாளிச்சிட்டு வந்துடலாம். பருப்பு குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் சீரகம், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 4 தக்காளி இதையே நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இதை கலந்து விட்டுருவோம். பருப்பு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். இப்போ பருப்பை ஊற்றிடலாம். தேவையான தண்ணி சேர்த்துருவோம். குழம்புக்கு தேவையான உப்பு, தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குருவோம். குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வந்து பருப்பு வந்து வெந்துருச்சு. அந்த மசால் வாடை போகிறதுக்காக தான் நம்ம வேக வச்சோம். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பச்சை மிளகாய், அடுத்து கொஞ்சம் மல்லித்தழை. அவ்வளோதான், சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக வெறும் உப்பு பருப்பு, சும்மா மிளகாய் கிள்ளி இல்லைன்னா சாம்பார் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரி பருப்பு குழம்பு நம்ம காய் எதுவும் போடாமல் வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ இறக்கி வச்சிடலாம். மசாலா போட்டு நல்லா சேனக்கிழங்கு வந்து ஊறி இருக்குது. இப்போ வந்து பொரிச்சிடலாம். நான் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி சில்லி மாதிரி தான் பொரிச்சு எடுக்கிறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா சேனக்கிழங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா மொறுன்னு வேக வச்சு எடுத்துருவோம். இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்ல சுட சுட மொறுன்னு சேனக்கிழங்கு சில்லி ரெடி ஆயிடுச்சு. சேனக்கிழங்கு வறுவல், முட்டை ஆம்லேட், அப்புறமா பருப்பு குழம்பு, வெள்ளை சாதம், சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு வேக வச்சிடலாம். பருப்பு கழுவுனதுக்கப்புறமா 4 பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம். கடுகு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வதக்கிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து இது போல் ரொம்ப குட்டியாக வெட்டாமல் கொஞ்சம் பெருசாக வெட்டி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். வெண்டைக்காய் வேகிறதுக்காக தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால் தண்ணி ஊற்றாமல் இது போல் வறுத்தெடுங்க. இந்த நூலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இல்லாமல் அப்படியே தனித்தனியாக வரணும் வெண்டைக்காய். அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பாருங்கள், அருமையாக அந்த வலுவழுப்பெல்லாம் போயிடுச்சு. நல்லா வெண்டைக்காயும் இந்த டைமில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் இருக்குங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வறுத்தரலாம்.
நீங்கள் இந்த வெண்டைக்காயை இந்த மாதிரி முழுசாக கொஞ்சம் பெரிய சைஸில் நீங்கள் இந்த மாதிரி வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டிட்டிங்கன்னா இது எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ரொம்ப கொலன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த வலுவலுப்பு போகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த வலுவலுப்பு தன்மை போயிடும். அவ்வளோதான் பாருங்கள். இதை போட்டுட்டோம், அந்த மசால் பொடி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா அந்த காயோட அந்த மசாலா வந்து கலந்துக்கும். அடுத்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவிடலாம். அருமையான வெண்டைக்காய் வறுவல் ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு மசால் வறுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 போல் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வரமல்லி, 1/4 ஸ்பூன் சீரகம், அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ இதை வறுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய், இதில் கொஞ்சமாக ஒரு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வறுத்துருவோம். நல்லா வறுத்தாச்சு, மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி. அடுத்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 3, அடுத்ததாக காய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட்டு, அப்புறம் கத்திரிக்காய் 3, கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். காயும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம தண்ணி மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அங்கே தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் அரைச்ச மசாலா சேர்த்துடலாம். அடுத்து தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ காய் வந்து வேகட்டும். அதுக்கு முன்னாடி காய் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கடைசியில் இறக்குறப்போ உப்பு பத்தலைன்னா நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இப்போ காயிலெல்லாம் உப்பு பிடிக்கணுன்றக்காக உப்பு சேர்த்துருக்கு. அடுத்ததாக மாங்காய் சேர்த்துடலாம். மாங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ, ஒரு மாங்காயா 2 மாங்காயா பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான பருப்பு முன்னாடியே வேக வச்சதுனால நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை மசிச்சு விட்டுறலாம். கரண்டி வச்சே கலந்தோம்னாலே போதும், ரொம்ப இதெல்லாம் கரைக்க வேணாம். நம்ம காய் வேக வச்சுருந்தோம் இல்லையா, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சதை ஊற்றிடலாம். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சம் தாளித்து விட்டுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா சாம்பார். சூப்பரான ஒரு சாம்பார், மாங்காய் போட்ட சாம்பார் ரெடி. அவ்வளோதான், சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி, பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ரசம் வந்து நம்ம முதல் நாள் வச்ச பழைய ரசம் இருக்கிறதுனால அதே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். மாங்காய் சாம்பார், வெண்டைக்காய் வறுவல், மாங்காய் சாம்பாரும் வெண்டைக்காய் வறுவலும் அருமையாக செஞ்சு முடிச்சிட்டோம். 3/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 சேர்ந்து 1 டம்ளர் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வேக வைக்கலாம். சின்ன தக்காளியாக 2 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, அடுத்து மஞ்சள் தூள். தண்ணி ஊற்றிடலாம். அதிகமாக தண்ணி வேணால் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக ரசத்துக்கு பார்த்திங்கன்னா புளி வந்து நான் சும்மா ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். தக்காளி 3 எடுத்திருக்கேன். தக்காளிக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியும் புளியும் நம்ம கரைச்சி எடுத்துருவோம். புளியும் தக்காளியும் கரைச்சாச்சு. விசிலும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்துருச்சு. சின்ன குக்கர் அப்படிங்கிறதுனால வந்து சீக்கிரமே விசில் வந்துடும். அடுத்து நம்ம ரசத்துக்கு தட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ரசத்துக்கு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 6 போல் பூண்டு. இதை தட்டி எடுத்துருவோம். ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். வடை பொரிச்ச எண்ணெய் இங்கே இருக்குது, அதுலேயே எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை,
2 வரமிளகாய், அடுத்து நம்ம ரசத்துக்கு அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை வதக்கிடுவோம். இப்போ நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளியும் தக்காளியும் அதை சேர்த்துருவோம். இப்போ புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு வந்து அதிகமாக இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக கரெக்டாக இருக்குது அப்படின்னா தண்ணி சேர்க்க வேணாம். ரொம்ப புளிப்பு அதிகமாக ரொம்ப தண்ணி சேர்த்துட்டாலும் அந்த புளிப்பு குறைஞ்சி போச்சுன்னா ரசம் சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சமாவது புளிப்பு இருக்கணும், அதுக்காக அளவுக்கு அதிகமாக இருந்துடக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றி வச்சு கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை. ரசம் வந்து நான் எப்போயுமே சொல்கிறதா லைட்டாக சுற்றி கொதித்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரட்டும். அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். சாப்பாடும் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் ஒரு பக்கம் வச்சு விட்றலாம். ரசத்தை வந்து அங்கே மாற்றி வச்சுட்டு இதில் சாப்பாடு வச்சுட்டேன். ஓரளவுக்கு வேலை முடிஞ்சுது. அடுத்ததாக வந்து நம்ம துவையல் அரைச்சிட்டு இந்த கூட்டு தாளித்து விடணும். கூட்டு தாளிக்கிறதுக்கு வந்து ஸ்டீம் இறங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சம் அரைக்கணும். அதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெட்டி எடுத்துருவோம். ஒரு சின்ன சொரக்காயில் பார்த்திங்கன்னா பாதி சொரக்காயில் நான் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து பருப்பு கரெக்டாக இதுக்கு தான் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம். நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், அதையும் வெட்டிடலாம். வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா சின்னதாகவே வெட்டிடுவோம். ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்களா, இந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான ஒரு ரசம் ரெடி. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாதம், அடுத்து இது தாளித்து விடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு துண்டு தேங்காய், அதாவது ஒரு பத்தை, சென்னை ஸ்லாங்கில் சொன்னால் ஒரு பத்தை தேங்காய். சென்னையில் அப்படி தானே சொல்லுவாங்க, பத்தை தானே. எங்கள் ஊர்லலாம் ஒரு துண்டு இல்லைன்னா ஒரு சில்லு இந்த மாதிரி சொல்லுவாங்க. தேங்காய் கூட ஒரு 6 பல் பூண்டு, அப்புறமா சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். நான் வந்து கையளவுலேயே சேர்த்துப்பேன். நீங்கள் ஸ்பூன் கணக்கு வச்சிங்கன்னா ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை அரைச்சிருவோம். தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் பேஸ்ட்டு பக்குவத்தில், ரொம்ப மாவாகவும் அரைக்கக்கூடாது. சும்மா ஒரு பல்ஸ் போட்டு எடுக்கிற மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். பச்சை மிளகாய் போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுட்டு ஐயோ பச்சை மிளகாய் 1-2 தான் அரைச்சி, பச்சை மிளகாய் 1-2 தான் அரைஞ்சிருக்கு, பரவாயில்ல, தப்பில்லை. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடணும். அடுத்து பருப்பும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாசிப்பருப்பு நல்லா குலைவாகவும், கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசாகவும் வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டோம்னா அந்த பாசிப்பருப்பு வந்து குலைவாயிரும். அப்புறம் தக்காளியும் போட்டிருக்கோம் இல்லையா, தக்காளியும் நல்லா மசிஞ்சிரும். அதனால் இப்போ சரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பு நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சுரக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து உப்பு. சுரக்காயை இது போல் ஒரு நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தண்ணி சேர்த்துருவோம். சுரக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். மூடி வச்சிடலாம். சுரக்காய்க்கு பார்த்திங்கன்னா நான் நிறைய தான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் குலைவாக வெந்தால் தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி வந்து அந்த முங்குறதை விட அதிகமாகவே ஊற்றிருக்கேன். அது வெந்துட்டுருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம எல்லாமே அரைச்சி ரெடியாக தான் வச்சுருக்கோம். அப்பப்போ எதாவது ஒன்று எடுத்து சேர்த்துக்கலாம். தேங்காயும் ரெடியாக இருக்குது, பருப்பும் ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடி. அடுத்ததாக இது வேகிறதுக்குள்ளே நம்ம எதுக்கு சும்மா வெயிட் பண்ணிகிட்ருக்கணும்னு பார்த்துட்டு துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். புதினா வந்து நான் வந்து நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு தான் துவையல் பண்ண போகிறோம். இப்போ எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயில் போட்டு இந்த புதினாவை கொஞ்சமாக வதக்கிடலாம். புதினாவை இந்த மாதிரி நான் லைட்டாக வதக்கி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப வதக்கலாம் தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். சும்மா அந்த பச்சை மாறுறதுக்காக நம்ம வதக்குறோம் இல்லையா, அது வதக்கிட்டாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, ஆறட்டும்.
காய் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வற்றி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சீரகத்தில் அது அரையலை, கடைசி நேரத்தில் போட்டதுனால. நான் அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன். நீ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. போட்டுட்டு கலந்து விட்டுறலாம். நம்ம காய் வேக வைக்கிறப்ப உப்பு போட்டு தான் வேக வச்சோம். அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு வேணுமா வேணாமான்னு பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா ஒரு கொலப்பாக இருக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் ஊற்றக்கூடாது. இப்போ இந்த தேங்காயும் பருப்பும் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதுக்காகவே ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு இப்போ மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கூட்டு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. துவையல் செய்கிறதுக்கு 4 பச்சை மிளகாய், 4 பூண்டு, 1 துண்டு தேங்காய், அடுத்து கொஞ்சம் புளி சேர்த்துடலாம். நம்ம வதக்கி வச்ச புதினா, தேவையான உப்பு. அவ்வளோதான். இந்த 3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா கூட்டு, அது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பக்கத்தில் காட்டுறியா? இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கூட்டு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொலப்பாக இருக்கும். ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இருக்க கொடுக்கும். அதனால இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே தான். கூட்டு ரெடி, ரசம் ரெடி, சாப்பாடு ரெடி. கடைசியில் இப்போ துவையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிடலாம். நல்லா கெட்டியாக அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பரான மணமான ஒரு புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூட நம்ம கெட்டியாக தான் அரைச்சிருக்கணும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றி விட்டேன். அதனால் ஒன்றும் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே கூட ஓகே தான். சொரக்காய் கூட்டு, ரசம், புதினா துவையல், வெள்ளை சாதம். கீரை கடையல் பண்ணுறதுக்கு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை பாத்திரத்தில் போட்டுடலாம். தண்ணி, கீரை குழம்பு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிட்டால் போதும். இதில் ஒரு 5 போல் பூண்டு, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம். பருப்பு ஓரளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ரொம்பவும் குலைவாக வேக விட்டுறக்கூடாது. ஒரு 3/4 பக்குவத்துக்கு வெந்துட்டுருக்கப்பவே நம்ம கீரையை இதில் சேர்த்தணும். நான் இதில் பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். அது 1 கட்டு. இந்த மாதிரி நான் ரொம்ப பெரிய இலையாக இருந்ததுனால சின்னதாக வெட்டியிருக்கேன். அதே போல் நம்ம கீரை கடையெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. கம்மியாக சேர்த்துக்கிட்டால் தான் அந்த கீரை குழம்பு நல்லாயிருக்கும். அதிகமாக பருப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது பருப்பு குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் பருப்பு கம்மியாகவும் கீரை அதிகமாகவும் சேர்த்துக்கணும். இப்போ கீரை வேகட்டும். கீரையும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. கீரை போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிட்டால் போதும். இப்போ கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ இதை இறக்கிடுவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். கீரை கடையிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு தாளித்து ஊற்றிட்டு அப்புறம் தான் கடையணும். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி பொரிஞ்சதுமே ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும், ஒரு 7-8 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை வதக்கி விட்டுறலாம். பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் அந்த பச்சை கலர் மாதிரி நல்லா அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீரையில் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை கடைஞ்சி எடுத்துருவோம். கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொலன்னு பருப்பு ரொம்ப குழஞ்சி போயிடுச்சு. அதனால் கடையிறதுக்கு ரொம்ப வலுவலன்னு ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா பருப்பு ரொம்ப வேக வைக்காமல் கொஞ்சம் 3/4 பக்குவம் இந்த மாதிரி வேக வைக்கிறப்போ கீரையை போட்டு அந்த கீரை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா கீரையும் சரி பருப்பும் சரி நல்லா கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கீரை ரெடி. அடுத்து இதுக்கு ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்பளம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய். நான் 8 அப்பளம் எடுத்திருக்கேன். அதை நம்ம வெட்டிக்கலாம். நம்ம எப்பயுமே பெருசாக பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அப்பளம் தான் நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி அப்பளத்தை நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அப்பளத்தை பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்பளத்தை போட்டுடலாம். போட்டு இதை நல்லா பொரிச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக அப்பளம் பொரிச்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே எண்ணெயில் ஒரு 4-5 வெங்காயத்தை இது போல் தட்டி போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தை ஒரு 4-5 இது போல் தட்டி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் கருவேப்பிலை,
அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு பொரிச்ச அப்பளத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டோம்னா நம்ம எப்பயுமே சாப்பிட்ற மாதிரி அப்பள வறுவல் இல்லாமல் இதில் கொஞ்சம் காரமாக கொஞ்சம் மணமாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. டெய்லியும் சும்மா வெறும் அப்பளத்தை பொரித்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் பாலக்கீரை கடையல் என்னோடய ஸ்டைலில் நான் வீட்டில் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அதே போல் அப்பளமும் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே நார்மலாக வெறும் அப்பளம் தான் சைடிஷாக வச்சுக்குவோம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு இந்த மாதிரி வறுத்து நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் வந்து அந்த அப்பளத்தில் ஒன்று இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் காரமாக இந்த மாதிரி இருக்கும். அந்த கருவேப்பிலையோட மணமும் காரமும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மசால் வறுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கலர் மாறினதுமே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, சீரகம் 1/4 ஸ்பூன், இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 10-15 வெந்தயம் போல் சேர்த்து அதையும் வறுத்துருவோம். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், இதையும் வதக்கிடுவோம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி மசால் பொடி போடணும். அந்த தேங்காயில் இருக்க அந்த எண்ணெய் பசையிலே இது போல் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம். 150 கிராம் வெண்டைக்காய் இருக்கும். அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு அந்த வலுவலுப்பு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அந்த வலுவலுப்பு நூல் நூலாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது போல் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வெண்டைக்காய் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அந்த வலுவலுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய் இந்த லைட்டாக வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை நான் வந்து இந்த சைஸில் வெட்டியிருக்கேன். ரொம்ப மெலிசாக வெட்டாமல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த வலுவலுப்பு அந்த நூல் நூலாக வரும்ல அதெல்லாம் போயிடும். இப்போ இதை வெங்காயத்தை கூட சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா அந்த வலுவலுப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் இந்த மாதிரி பொறுமையாக வதக்கி எடுக்கணும். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம், பொரிஞ்சதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். நான் வதக்கிடுவோம். நான் கொஞ்சம் சின்னதாக வெங்காயம் வெட்டியும் போட்டிருக்கேன், கொஞ்சம் முழு வெங்காயமாகவும் போட்டிருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. முதல்ல இதை அரைச்சி எடுத்துருவோம். வெங்காயம் இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா சுருண்டு நல்லா வதங்கிருச்சு. அந்த வலுவலுப்பு ஒன்று கூட இல்லை பாருங்கள். அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாலே இந்த மாதிரி சீக்கிரமாக நமக்கு வெந்து அந்த வலுவலுப்பு போயிடும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தட்டி அதில் சேர்த்துடலாம். இப்போ மிளகு சீரகம் தட்டணும் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இது கூடயே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெடி. அவ்வளோதான் பாருங்கள், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துடலாம். கூடவே மசாலாயும் சேர்த்துருவோம். நல்லா மசால் போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். அளவுக்கு அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் வேகணும். அதுக்குள்ளேயும் சரி கீரை இருந்துச்சு, அதையும் ஒரு பொரியல் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பெரிய வெங்காயமும் 2 வரமிளகாயும், வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு கட்டு முளைக்கீரை எடுத்திருக்கேன். அதை சின்னதாக வெட்டியிருக்கேன். அதை சேர்த்துடலாம். முளைக்கீரையில் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்த கீரையில் வேணாலும் பொரியல் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும், தானாக வற்றி வரும். அதுக்கப்புறமா நம்ம கலந்துக்கலாம். இப்போ கலந்தோம்னா
என்னென்னா கொட்டும், அதனால கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். தண்ணி எதுவும் ஊற்றலாம் வேண்டாம். இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்துடலாம். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் தான் கீரை வந்து நல்லா வெந்துடும். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றவும் தேவையில்லை. நல்லா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கனாலே குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து கீரைக்கு தேங்காய் போட்டுக்கலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நமக்கு ஒரு கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், குழம்பு வந்து 10 நிமிஷம் சூப்பராக நல்ல ஒரு பக்குவத்துக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் வறுவல், கீரை பொரியல், சாதம், அருமையான ஒரு லஞ்ச் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ எலும்பில்லாத மட்டனாக எடுத்திருக்கேன். அதை வேக வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு, சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அதிகமாக வேணாம், ஏன்னா வறுவல் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக நான் சேர்த்துக்கல. பாருங்கள், கரெக்டாக அந்த கறிக்கு உள்ளேயே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். எதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன்னா, மட்டன் வந்து சில நேரம் எல்லாம் பொங்கி வந்து வெளியில் வரும். அந்த தண்ணி பூரா வெளியில் வந்துடும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டோம்னா அந்த மாதிரி பொங்கி வராது. விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை. நான் வந்து 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். நம்ம எப்படி வெங்காயத்தை வெட்டி போட்டால் பொன்னிறமாக வதக்குறோமோ அதே போல் தான் வெங்காயத்தை அரைச்சி போட்டாலும் நல்லா அந்த கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயம் வதக்கி நல்லா பொன்னிறமாயிருச்சு. இந்த டைமில் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது கூட நம்ம மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 1/2 கிலோ எலும்பு கறி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டனை இது வதக்குனதுக்கப்புறமா நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். மசால் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த மட்டன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தேங்காய் எதுவும் ஊற்ற மாட்டோம். அப்படியே வேக வச்சு சாப்பிட்றது தான். உங்களுக்கு இந்த மட்டன் மசாலா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து நல்லா வெந்துச்சு. தண்ணியை பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை, இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம தாளித்து வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாற்றி வச்சுட்டு தாளிச்சிடலாம். வறுவல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கூடவே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 2 பெரிய வெங்காயம். இந்த வெங்காயம் கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமானதுமே இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை. மட்டன் போட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு தண்ணி வற்றுற வரைக்கும் வதக்கி விட்டுருவேன்.
நல்லா அந்த தண்ணி வற்றி வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. மிளகுத்தூள் எல்லாம் நம்ம முன்னாடியே போட்டோம், அதனால் இப்போ போட தேவையில்லை. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு மட்டன் வறுவல் ஈஸியான ஒரு முறையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசத்துக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அதோட சக்கை எடுத்துட்டு கூட ஒரு 2 தக்காளி போட்டு கரைச்சிடலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 பல் பூண்டு போட்டு தட்டி எடுத்துடலாம். ரசத்துக்கு தட்டினதையும் புளி கூடயே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 2 பச்சை மிளகாயும் தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ கலந்துருவோம். கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி மொத்தமாக தாளித்து விட்ருவோம். தேவையான உப்பும் போட்டு நல்லா கரைச்சிட வேண்டியது தான். நம்ம இப்படியே கூட சோறில் ஊற்றி அப்படியே சாப்பிட்லாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ புளிப்பு காரெல்லாம் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரசத்துக்கு ரெடி. ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், சும்மா ஒரு 2 சின்ன வெங்காயத்தை வெட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. ரசத்துக்கு சின்ன வெங்காயமா அப்படின்னு யோசிப்பீங்க. சும்மா 2 சின்ன வெங்காயத்தை இது போல் தாளித்து இந்த மாதிரி புளியெல்லாம் பச்சையாக நல்லா கரைச்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இப்போ ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா நுரக்கட்டி வரட்டும், அப்புறமா இறக்கிட்டா போச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே ரசம் எதுவும் இல்லை. நல்லா பொங்கி லேசாக கொதி வரும் பாருங்கள், அப்போ எடுத்து பார்க்கலாம். ரசம் பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரசத்தை கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவீங்க. ஆமாம், கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப தலை தான் கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் லைட்டாக கொதிக்க விடலாம், தப்பு இல்லை. அவ்வளோதான், ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரசம் ரெடி. இறக்கி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அருமையாக மட்டன் கறியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் நம்ம விட்ட விசிலையே. ஆனாலும் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம இதை வேக வைக்கணும். அதனால் நல்லா வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். அந்த குழம்பு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் அப்புறமா எடுத்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சதுலேயே பாருங்கள் நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியாக மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை. அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் மெனு தான் நம்ம செஞ்சுருக்கோம். நல்ல காரசாரமாக ஒரு மட்டன் வறுவல், மட்டன் எலும்பு குழம்பு, அடுத்து ரசம், அதுக்கப்புறம் சோறு செஞ்சு மேலே கொஞ்சம் அந்த எலும்போடு சேர்த்து கொஞ்சம் குழம்பு ஊற்றி அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை போட்டு முதல்ல வறுத்து எடுத்துருவோம். வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு வறுத்தோன்னா சரியாக வறுபடாது, அது வதன்னு இருக்கும். அதனால் முதல்லே நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். அதான் ஃபஸ்ட்டே போட்டு நான் வறுத்துட்றேன். நல்லா கருக விடாமல் நல்லா வறுத்துருவோம். பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு, எடுத்துருவோம். இதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம் 3 சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து ஒரு 30 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுவோம். ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது, அதே சமயம் ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது. அதுபோல் நல்லா அந்த வெங்காயம் பிரிஞ்சு வர மாதிரி வரும் பார்த்திங்களா, அது போல் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு தான் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து எடுத்த சுண்டக்காய் வத்தல் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மசாலா பொடி சேர்ப்போம். மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு தூள் சேர்க்குறத விட சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி சுண்டக்காய் வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். சுண்டக்காய் வத்த குழம்பு இல்லை, எந்த வத்த குழம்பாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டலாம். நான் மிளகாத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா சாம்பார் தூளில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். வதக்குனதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேவையான தண்ணி அதிகமாக வேணாம். நம்ம வத்த குழம்பு வந்து எப்பயுமே கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றிக்க வேண்டாம். தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் தெளிகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். கேரட் பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடலைப்பருப்பு பொன்னிறமானது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நான் வந்து 3 கேரட்டை இது போல் துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கேரட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக கூட கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு வேக விட்டுரும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வச்சிங்கன்னா கொல கொலன்னு ஆயிரும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கிட்டால் போதும். அவ்வளோதான். இந்த ஈரப்பதத்துலேயும் வேகட்டும். கேரட்டில் அந்த லைட்டாக தெளித்த தண்ணியும் நல்லா வத்திருச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றாமையே கூட நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கியிருந்தாலே அது வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம ஒரு இதுக்காக ஒரு திருப்திக்காக ஒரு சும்மா லைட்டாக தெளித்தோம். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். இதுக்கு மேலே நம்ம தேங்காய் துருவலெல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு போட்டுருக்கோம், அதனால் எடுத்து சாப்பிட்ற ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், ரெடி. ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோமே நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஒரு கரண்டி நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டாலே போதும். இவ்வளோ சோறு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் வெல்லம் தூவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனா நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம வீட்டில் அந்த மேலே வெல்லமெல்லாம் போட்டு அந்த இனிப்பு டேஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. அதனால் உங்களுக்கு வேணும்னா இதில் இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கொஞ்சமாக சும்மா இவ்வளோ ஒரு சின்ன சைஸில் வெல்லம் அதை பொடிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தான். நான் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் வத்த குழம்பு செய்வேன். அந்த ஸ்டைலில் வத்த குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கேரட் பொரியல், காரக்குழம்புக்கு கேரட் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு அப்பளம் பொரிச்சிட்டு சோறு வச்சு சூப்பரான ஒரு லஞ்சு. சிம்பிளாக இருந்தாலும் செம்மையாக செஞ்சு முடிச்சிட்டோம். முருங்கைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் வெட்டிடுவோம். கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தி போட்டால் நம்ம தொக்கு மாதிரி நம்ம சாதத்துலலாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் 2 பெரிய வெங்காயம் எடுக்கிறேன். சாம்பார் செய்யலான்னு பார்த்தேன். என்னங்கடா இத்தனை முருங்காயில் சாம்பாரா? போட்டால் ஒரு முருங்காய் போடுவோம். சரி, தொக்குனா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அஸ்மாஸ் பக்கலாம். அதனால் சரி தொக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்து ஒரு முருங்கைக்காயை வந்து கட் பண்ணிடலாம். ஒரு சாம்பாருக்கு ஒன்று எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஒன்று இருக்கட்டும், நாளைக்கு சாம்பார் செஞ்சுக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாலாம் வெட்டக்கூடாது. நல்லா குட்டி குட்டியாக இருந்தால் இந்த சைஸில் வெட்டினா போதும். இந்த சைஸில் வெட்டினா போதும். ரொம்ப பெருசாக வெட்டினாலும் மெல்ல முடியாது நம்ம வாயில் போட்டு. அதுக்காக நல்ல பிஞ்சு, கொஞ்சம் முத்தல் இன்னி கொஞ்சம் காய்ச்சிருக்கணும். ரொம்ப பிஞ்சு. இதை வெட்டி ரெடி பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தாளித்து விட்ருவோம். முருங்கைக்காய் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, அப்புறமா கருவேப்பிலை. பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம். 2-3 பூண்டு கூட சேர்த்துக்கலாம். கடுகை வந்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் தான் வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக 2, பெருசாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். தக்காளி வந்து முருங்கைக்காய் வேகிறப்ப வதங்கிடும். அதனால் லைட்டாக மட்டும் வதக்கியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன்
2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தொக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு முருங்கைக்காயை சேர்த்துருவோம். தேவையான உப்பு. அவ்வளோதான், தண்ணியை ஊற்றியாச்சு. நல்லா வேகட்டும். அவ்வளோதான், தண்ணி வற்றி காய் வேகட்டும். அவ்வளோதான், நம்ம முருங்கைக்காய் வந்து தாளித்து விட்டாச்சு, வெந்துட்டுருக்கு. நம்ம மோர் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். அப்பப்போ இந்த போல் கிளறி விட்டுறணும், அப்போ தான் வந்து ஒன்று போல் வேகும். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிளறி விட்டாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான், சூப்பரான தொக்கு ரெடி. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நம்ம தேங்காய் துருவல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ போடலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக இப்போ மோர் குழம்புக்கு நமக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். தயிரும் பார்த்திங்கன்னா கலந்து வச்சுட்டோம். தண்ணியாக இருந்தால் தான் மோர் குழம்பு, இது கெட்டியாக தானே இருக்குது. அப்போ இது தயிர் குழம்புன்னு தானே நம்ம சொல்லணும். இது வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறது, மாமா வந்து வீட்டில் குழம்பு எதுவும் இல்லைன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மோர் குழம்பு செய்வார். எதுவுமே போடாமல் காய் எதுவும் போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக மோர் குழம்பு செய்வார். அதுதான் இப்போ நம்ம செய்கிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி, சாப்பாடு ஒரு பக்கம் வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்தும் அது கூட ஒரு 10 போல் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா ஒரு வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம். தேங்காய் போட்டு ஒரு 30 செகண்டுக்கு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற தயிரை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன், கொதிக்க விட்டுறக்கூடாது. அப்படியே மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி, அதிகமாக தண்ணி வேணாம், கொஞ்சமாக தேவையான உப்பு. பார்த்திங்களா, சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதிக்க வைக்கவே கூடாது. இந்த கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திரிஞ்சு போயிடும். தனித்தனியாக தயிர் தனியாக, அந்த தேங்காய் தனியாக, அப்புறம் தண்ணி தனியாக மாறிடும். அதனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இறக்கிடணும். அவ்வளோதான், சூப்பராங்க. பாருங்கள், நம்ம அந்த அரிசி பருப்பு எதுவுமே போடலை. அப்படி இருந்தும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அரிசி பருப்பு 2 ஊற வச்சு அரைச்சி போடாமலே கொல கொலன்னு வரும். சூப்பரான ஒரு மோர் குழம்பு. டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் தெரியாது. நம்ம எப்பயும் நார்மலாக செய்கிற மோர் குழம்பு மாதிரியே தான் இருக்கும். சூப்பரான மோர் குழம்பு ரெடி. ஒரு பக்கம் சாப்பாடு வச்சு அதுவும் பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு, அதையும் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான ஒரு பிகினர்ஸ் லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா கீரையை பறிச்சுட்டு வந்தாச்சு. நான் நேற்று பார்க்குறப்போ சரி நாளைக்கு பறிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி இன்றைக்கே பறித்தா நல்லா இளங்கீரையாகவே நம்ம பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பறிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப அருமையாக நம்ம வீட்டு கார்டனில் சும்மா முளைச்சிட்டு வந்த கீரை தான் இது. நம்ம விதையெல்லாம் போட்டு முளைக்க வைக்கல. அவ்வளோ அருமையாக இருக்குது. இவ்வளோ கீரை பாருங்கள், இப்படி எடுத்தால் இவ்வளோ. நம்ம இது கடையில் வாங்கினா 2 கட்டு கீரையில் தான் இவ்வளோ வரும். அந்தளவுக்கு கீரை வந்திருக்கு. இந்த கீரை வந்து நான் இப்போ கடைய போகிறது கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் கொத்தவரங்காய் வந்து ஒரு செடியில் இவ்வளோ காய்ச்சிருந்தது. இதை அப்படியே விட்டால் முத்தி போயிருமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நான் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் காய் வரும், நாளைக்கு கொஞ்சம் காய் வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காய் வரப்போ மொத்தமாக சேர்ந்து வரப்போ நம்ம வந்து காய் வந்து பொரியல் பண்ணிக்கலாம். அது இது அப்படியே செடியிலே விட்டுருந்தோம்னா முத்தி போயிடும் இல்லையா. அதனால் இளங்காயாக இருக்கிறப்பே பறிச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் போனேனே. இதை முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் நீட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ரெடி பண்ணேன். ஷாஷா வெளியில் ஓடினதுமே அப்படியே ஓடி போயிட்டு இடையில போய் இந்த கீரையை பார்த்ததுமே கீரை மேலே மனசு போயிடுச்சு. அப்படியே கீரையை பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறமா ரசமும் தான் பண்ண போகிறோம். இந்த புளி வந்து நான் வந்து புளி சாதம் செய்கிறதுக்காக புளி வந்து ஊற வச்சுருந்தேன் 2 நாள் முன்னாடி. அதை அசுமா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சிருந்துச்சு. அந்த புளி தண்ணி வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அதில் கொஞ்சம் ரசம் வச்சுட்டு கோஸ் பொரியலுக்கு எல்லாம் எடுத்து
வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. வெங்காயம் மிளகாயெல்லாம் வெட்டியாச்சு. பாசிப்பருப்பு போட்டு தான் பொரியல் பண்ண போகிறேன். என்ன வெறும் ரசமும் பொரியல் மட்டுமா அப்படி இல்லை, கொஞ்சம் சாம்பார் கூட கொஞ்சம் இருக்குது. நேற்று செஞ்ச சாம்பார் பாருங்கள், அப்படியே முள்ளங்கி சாம்பார் நல்லா சூடு பண்ணி இப்போ தான் சூடு பண்ணி இறக்கி வச்சேன். சூப்பரான ஒரு சாம்பாரும் இருக்குது. சரி ரசம் வச்சுட்டு பொரியல் பண்ணிட்டோம்னா மதியத்துக்கு சூப்பராக ஒரு லஞ்சுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்றக்காக தான். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம முதல்ல கோஸ் பொரியல் பண்ணி வச்சுட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ரசத்துக்கு தாளிக்கலாம். கீரை வந்து இன்றைக்கி நான் கடையில், ஏன்னா இதெல்லாம் இருக்கிறப்போ கீரையும் கடைஞ்சோன்னா கீரையை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கீரை இருந்துச்சுன்னா கீரையை தான் சாப்பிடுவாங்களே. மற்ற குழம்பு இருந்தால் மற்ற குழம்பு பக்கமே போக மாட்டாங்க. ஒரு பொரியல் இருந்தால் கூட போகவே மாட்டாங்க. கீரை இருந்துச்சுன்னா முட்டை கீரை, இல்லைன்னா கருவாடு கீரை. இதை தவிர்த்து நம்ம வீட்டில் பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் கீரையை நான் இன்றைக்கி கடையில் நாளைக்கு கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதனால் சாம்பாருக்கு இதெல்லாம் நான் வந்து செய்ய போகிறேன். நாளைக்கு கீரை கடையில் வந்து அதாவது பருப்பெல்லாம் போடாமல் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்த்துக்கலாம். அது இப்போ நம்ம வந்து பொரியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு கூட பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம கையில் இந்த அளவுக்கு பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருந்தானா சரியாக இருந்திருக்கும். நான் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் கொஞ்சமாக ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்துட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம ரசத்துக்கு வந்து தட்டிக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு. சீரகத்தை விட மிளகு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து ஒரு சின்ன சின்ன பூண்டு வந்து ஒரு 7 சேர்த்துக்கிறேன். இதை தட்டி எடுத்துருவோம். அவ்வளோதான். ஒரு 2 கொதி விட்டாலே போதும். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு 2 கொதி விட்டு வேக வச்சுட்டா போதும். ஏன்னா அதிகமாக வேக வச்சோம்னா குழஞ்சி போயிடும். அதனால் இப்படி இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம பொரியலை வந்து நல்லா பருக்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். ரசத்துக்கு தட்டிட்டேன். சரி பருப்பு ரெடியாக இருக்கு இல்லையா, சரி பொரியல் பண்ணி விட்டுறலாம் அப்படின்றக்காக பாத்திரம் வச்சாச்சு. ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு தான் எண்ணெய் இல்லாமல் இருக்கும். பாட்டிலில் ஊற்றி வைக்காமல் இந்த பாட்டிலில் எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு நம்ம சும்மா அந்த கேனோடையே தூக்கி ஊற்றிக்கலாம் போல். ஏன்னா இதில் கொஞ்சோண்டு தான் எண்ணெய் பிடிக்குதா, ஒரு 3 சமையலுக்கு கூட வரமாட்டேங்குது. நம்ம ஊற்றுற எண்ணெய்க்கு இதெல்லாம் பத்துமா? என்னடா அந்த அக்காவே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. பரவாயில்ல, அதுதான் நிஜம். எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு. நிறைய பேர் சமையலில் பார்த்திங்கன்னா கடுகு பொரிய விடாமையே அடுத்தடுத்த பொருளை வந்து சேர்த்துருவீங்க. கடுகு நல்லா பொரிஞ்சாதான் மணமாக இருக்கும். அந்த கடுகோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கடுகு போட்டு பொரிய விடுங்க. முதல்ல ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பருப்பு, இந்த தண்ணியோடு சேர்க்க வேணாம், நமக்கு இவ்வளோ தண்ணி தேவையில்லை. இந்த பருப்போட தண்ணியை ரசத்துக்கு வடித்து வச்சிடலாம். அவ்வளோதான். ஊற வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி லைட்டாக வேக வைக்க தேவையில்லை. ஊற வைக்காததுனால தான் நான் இந்த மாதிரி வேக வச்சேன். கோஸ் வேகிறதுக்குள்ளே பாசிப்பருப்பு வந்து வேகாது, அதுக்காக தான். அடுத்து கோஸ், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம், தேவையான உப்பு கலந்துருவோம். பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே இந்த மாதிரி பொரியலுக்கு நீங்கள் சேர்க்கலாம். கடலைப்பருப்பையும் ஒரு குக்கரில் வச்சு கூட இல்லைனா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு கடலைப்பருப்பு ஒரு நம்ம கையளவுக்கு வேக வச்சு இந்த மாதிரி பொரியலில் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுங்கோஸ் அப்படி பண்ணுறதை விட இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் முக்கியமானது என்னென்னா பருப்பை வந்து நம்ம குழைய விட்டுறக்கூடாது. குழைய விடாமல் முத்தாக வேக வச்சு நம்ம சேர்த்தோம்னா பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழைய விட்டுட்டோம்னா அது கூட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் போயிடும். அதனால் குழைய விடாமல் பருப்பை வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி பொரியலுக்கு சேர்த்துக்கோங்க. கோஸ் வந்து ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது, ஒரு 3/4 பக்குவத்துக்கு தான் வேக வைக்கணும். அதனால் சும்மா நம்ம கையில் தண்ணி தெளிக்கிற மாதிரி நீங்கள் தெளித்து விட்டு வேக வச்சாலே போதும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டாலும் அப்பப்போ எடுத்து வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுறணும். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா ஒரு 3/4 பக்குவத்துக்கு நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், கோஸில் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கோஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டி கொலன்னு ஆயிரும். அதனால் பொரியல் வந்து நல்லா இருக்காது. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கிளறி விட்டுரும். இப்போ கோஸ் இறக்கி வச்சிடலாம். பொரியல் ரெடி. புளி வந்து கரைச்சி சக்கையில் எடுத்தது தான். இப்போ வந்து இது கூட தக்காளி 2 போட்டு கரைச்சிக்கலாம். தக்காளி கரைக்கிறப்போ கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அதை கரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் தக்காளி கரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ புளியும் தக்காளியும் கரைச்சிட்டோம் இல்லையா, இப்போ இது கூடவே இதெல்லாம் சேர்த்துடலாம். ரசத்துக்கு பிடிச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துருவோம். அடுத்து மஞ்சள் தூள், அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்துருவோம். இப்படியே சாப்பிட்டா கூட சூப்பராக தான் இருக்கும் தெரியுமா, பச்சை புளி ரசம். இது
உப்பு ஏற்கனவே நம்ம போட்டு தான் கரைச்சிருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு கடைசியில் வந்து தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கடைசியில் ரசத்துக்கு புளியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, 2 வரமிளகாய், அவ்வளோதான். இப்போ ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மொத்தமாக அப்படியே ஊற்றிடலாம். புளிப்பு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். உப்பெல்லாம் இருக்கான்னு சரி பார்த்துட்டு இப்போ வந்து லைட்டாக கொதி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இறக்கிக்கலாம். சூப்பராக ரசம் வந்து லைட்டாக நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இறக்கிக்கிட்டால் போதும். நல்லா கம்மன்னு மணக்கும். அவ்வளோதான், ரசம் ரெடியாகி ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் குக்கரில் சாப்பாடு வச்சு விட்ருக்கேன். மொத்தமாக அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் எடுத்து லஞ்செல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு. ரைஸில் விசில் வந்தாலே வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். சுட சுட சோறு ரெடி. அப்புறமா இதில் கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் ஊற்றிடலாம். அடுத்து முட்டைக்கோஸ் பொரியல், அடுத்து ரசம். சூப்பராக ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எலும்பில்லாத சிக்கனாக ஒரு 1/2 கிலோ எடுத்து இது போல் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். இது போல் வெட்டிக்கணும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இதில் ஒரு சோம்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதை புழிஞ்சிடலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சரிசி மாவு 2 ஸ்பூன். இது கூடவே 2 பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதை கலந்துருவோம். சூப்பராக மசால் தடவி எடுத்தாச்சு. நல்லா மசால் பாருங்கள், இந்த கறியில் பூரா நல்லா ஒட்டியிருக்கு. நம்ம பக்கோடாவுக்கு எப்படியெல்லாம் மசால் இருக்குமோ அது போல் மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை கிராம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக 2, நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இதில் 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூட மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே போல் வதக்கி விட்டுடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் வதங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 போல் வரமிளகாய். நம்ம அதில் மிளகாய் தூளெலாம் போட்டிருக்கோம், அதனால் காரம் பார்த்துட்டு நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இது கூட 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு. இப்போ இதை வறுத்துடலாம். நல்லா மொறுன்னு வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க வேணாம், நம்ம பவுட்ரு தான் பண்ணணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்து கலந்துருவோம். நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெந்து இறக்குறப்ப இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அப்போ தான் நமக்கு கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு அதிகமாக தண்ணி வேண்டாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அருமையான கிரேவி ரெடி ஆயிருச்சு.
பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த மிளகு போட்டதுனால அந்த கலரே ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி. சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி வேறு லெவலில் இருக்கும் சப்பாத்திக்கலாம். அப்புறமா பூரியும் தொட்டு சாப்பிட்லாம். நான் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம ரசத்துக்கு தாளித்து விட்டுறலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு 6 போல் பூண்டு. இதை தட்டி எடுத்துருவோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சேன். இப்போ அதில் இருக்க சக்கையில் எடுத்துருவோம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்து ரசத்துக்கு தட்டினோலையா சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமும் நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். தேவையான உப்பு, அடுத்து மல்லித்தலை சேர்த்துடலாம். இப்போ புளிப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். சூப்பராக ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். ரசமும் ரெடி ஆயிடுச்சு. சோறு ஒரு பக்கம் ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக பக்கோடாவை பொரிச்சிக்கலாம். அதுங்களையும் ஸ்டீமெல்லாம் இறங்கிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா எடுத்து இப்படி உதுத்து விடலாம். பக்கோடா உதுத்து விடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்படியே பொடி பொடியாக உதுத்து விடணும். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் உதுத்து விட்டோம்னா தான் நல்லது. இதை ஒன்றா எடுத்து போடுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இப்படி உதுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸி. பார்த்து பக்குவமாக எண்ணெயில் வேலை பார்க்கணும். உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் டைம் விட்டு கலந்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் கலர் சூப்பராக மாறி முறுமுறுன்னு வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு ஸ்நாக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா மொறுன்னு சின்ன சின்னதாக போட்ட சிக்கன் பக்கோடா, சிக்கன் பெப்பர் கறி, அப்புறமா தக்காளி ரசம், சோறு. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டு லஞ்ச். 150 கிராம் துவரம்பருப்பு, ஒரு சின்ன தக்காளி, ஒரு 3 பல் பூண்டு, தேவையான மஞ்சள் தூள், கொஞ்சமாக வெந்தயம். தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துலாம். நான் வந்து 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். 2 முருங்கைக்காய், 2 கத்தரிக்காய். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்ப்போம். தக்காளி காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். அவ்வளோதான், காய் முங்குற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு. காய் வதக்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம், கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேகட்டும், அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பருப்பு மற்ற வச்சு ரொம்ப வலுவலாம் கிடையாமல் சும்மா அந்த கரண்டி வச்சு இது போல் கலந்து விட்டாலே போதும். இது போல் பருப்பு வந்து கொஞ்சம் இதாகவே இருக்கணும். இப்போ இதை சாம்பாரில் ஊற்றிடலாம். காயெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் பருப்பு ஊற்றிடலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம். தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம். நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். காயெல்லாம் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ பருப்பெல்லாம் ஊற்றுனதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் புளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், புளி சேர்த்தாச்சு. அது வெந்துட்டுருக்கட்டும். புளி ஊற்றி நல்லா வேக வச்சுருந்தோம். அந்த புளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லித்தலை தூவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு நெய் ஊற்றணுமோ நல்லெண்ணெய் ஊற்றணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி தான் இருக்கணும் சாம்பார். ரொம்பையும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி பச்சை தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருந்ததுன்னா சாம்பார் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இட்லி, தோசை, பொங்கல், சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அடுத்து கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு சும்மா கொஞ்சோண்டு தக்காளி, அரை தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா இது தக்காளி வந்து ரொம்பவும் வதங்க வேணாம், லைட்டாக அந்த வதங்கினா போதும், அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி வதங்கினா போதும். இந்த டைமில் நான் வந்து 2 முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு வெட்டி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ முட்டை மசாலா ரெடி, இறக்கி வச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஆம்லேட் மாதிரி நல்லா கலக்கி எடுத்துடலாம். வெங்காயம் எதுவும் சேர்க்க வேணாம், நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஆம்லேட் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ கலந்த முட்டையை ஊற்றிடலாம். இந்த முட்டைக்கு மேலே நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலையா அந்த முட்டையை சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். முட்டையை போட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இப்படி பண்ணி தூவி விட்டுறலாம். அதுக்கு மேலே 2 கருவேப்பிலை போட்டு ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி போட்டுடலாம். எப்பயும் போல் இப்போ ஆம்லேட் திருப்பிடுவோம். அவ்வளோதான். இப்போ வெந்திருக்கும். எடுத்து சூப்பராக அப்படியே பிளேட்டில் மாற்றிடலாம். இதுக்கு மேலே அப்படியே லைட்டாக அப்படியே வெங்காயத்தை போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காயை எடுத்து வெட்டியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பொரியலில் தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். சீரகத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான். கிளறினதுமே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவல் எப்பயும் போல் தூவிடலாம். நீங்கள் நார்மலாக பண்ணுற பொரியலில் இது போல் கொஞ்சம் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த பொரியலோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். சூப்பரான ஒரு அவரைக்காய் பொரியல் ரெடி. ரசத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் மல்லி, அதுக்கப்புறமா ஒரு 10 போல் பூண்டு. இன்னும் குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 10-15 போடுறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 4-5 போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம். ரசத்துக்கு பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, அடுத்ததாக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள். நான் வந்து நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு இப்போ தக்காளி கூட பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். புளியும் பருப்பு ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு தட்டியிருக்கோலையா அதையும் சேர்த்துடலாம். ரசத்துக்கு அரைச்சோலையா அதையும் சேர்த்து கலந்துட்டு இப்போ உப்பு புளி எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தண்ணி அனுசரித்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை தூவிடலாம். இப்போ பொங்கி வரட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேணாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி வீட்டில் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார். சாம்பாரில் நீங்கள் என்ன காய் வேணாலும் போடலாம். ஆனால் நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி எந்த காய் பக்கத்தில் இருந்தால் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இதுதான் போடணும்னு கட்டாயம் கிடையாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் பருப்பு ரசம், அப்புறம் சோறு வச்சுட்டு அதுக்கப்புறமா அவிச்ச முட்டை ஆம்லேட் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவரைக்காய் பொரியல் ஒன்று பண்ணியிருக்கோம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வறுத்து எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெந்தயத்தை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக பொன்னிறமாக வறுத்தாலே போதும். வெந்தயத்தை இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த வெந்தயம் ஆறுனதுமே நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயத்தை தூள் பண்ணி எடுத்துட்டேன். இவ்வளோ பொடியும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம கொஞ்சமாக இந்த அளவுக்கு தான் சேர்ப்போம். இருந்தாலும் இந்த அளவுக்கு போட்டு நம்ம பவுடர் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் நிறையா போட்டு பவுடர் பண்ணி இதை ஒரு டப்பாவில் கூட நம்ம எடுத்து வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது இந்த அளவுக்கு தான். இப்போ வெந்தயப்பொடி ரெடியாக இருக்குது. வெந்தயத்தை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு, நம்ம கை ஃபுல்லாக ஒரு கை அளவுக்கு இருக்கணும் தேங்காய் துருவல், அதை சேர்த்துக்கலாம். நம்ம 4லேருந்து ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் சரியாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் துருவலை அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஈரப்பதம் போய் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 6 போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றி வறுக்க தேவையில்லை. தேங்காயிலேயே எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெயே போதும். மிளகாய் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லி சேர்த்துடலாம். 1 2 3 4 5. இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை வறுத்துக்கலாம். இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சீரகம், மிளகு எதுவும் சேர்க்கக்கூடாது. இது மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ அந்த தேங்காய் நல்ல கலர் மாதிரி நல்ல பொன்னிறமாக வரும் பாருங்கள். அந்த போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி வறுக்கிறப்ப என்ன ஆகும்னா தேங்காயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். வறுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயே நல்லா போதும் நமக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் லைட்டாக அந்த கலர் மாதிரி வருது பார்த்திங்களா? எல்லா தேங்காயும் அந்த போல் கலர் மாதிரி வரணும். அது போல் நம்ம வறுத்தெடுக்கணும். எண்ணெயே நம்ம ஊற்றலை, ஆனால் எண்ணெய் ஊற்றின மாதிரி பாருங்கள். வரமிளகாயெல்லாம் எண்ணெயாக இருக்குது பாருங்கள். நம்ம தேங்காய் போட்டு வறுக்கிறப்போ மசாலா போட்டோம்னா அதில் எண்ணெய் ஊற்றி வறுக்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் வெண்டைக்காயை இது போல் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதையே சேர்த்துடலாம். வெண்டைக்காயை இப்போ அந்த வலுவலுப்பு போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். வெண்டைக்காயை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அந்த நூலாக வரும் பார்த்திங்களா? அந்த மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் குழம்புல அந்த வலுவலுப்பு இருக்காது. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வெண்டைக்காயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ மசாலாவும் வறுத்தாச்சு. வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ நம்ம எல்லாமே ஆறி இருக்கும். நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தாளித்து விட்டுறலாம். வெண்டைக்காய் வதக்கின கடாயில் தான், அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். நிறைய வேணாம், சும்மா ஒரு 20 வெந்தயம் போல் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை. நான் சின்ன வெங்காயத்தை இது போல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு. இதை வதக்கிடலாம். வெங்காயத்தை நீங்கள் வெட்டி போடுறத விட இந்த மாதிரி குழம்பு செய்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் தட்டி குழம்புல சேர்த்திங்கன்னா அந்த வெங்காயம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது போல் நீங்கள் குழம்பு இந்த புளிக்குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த வெங்காயம் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின இந்த டைமில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். நிறைய சேர்த்தோம்னா குழம்பு கசப்பாயிரும். அதனால் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். வெந்தய பொடி போட்டதுக்கப்புறமா நம்ம வதக்கின வெண்டைக்காயவும் சேர்த்துக்கலாம்.
வெண்டைக்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கணும். முக்கியமானது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. இந்த குழம்புக்கு நம்ம தக்காளியே சேர்க்க மாட்டோம், ஒரு தக்காளி கூட இதில் சேர்த்துக்க மாட்டோம். வெறும் புளி கரைசல் மட்டும்தான் இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெண்டைக்காய் போட்டு இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டும் கலந்து விட்டுறணும். அடுத்து இதில் புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதையே இதில் சேர்த்துடலாம். இந்த புளி ஊற்றுனதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான உப்பு, அடுத்து நம்ம அரைச்சோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துடலாம். மசாலா போட்டு கலந்துருவோம். அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி. அவ்வளோதான், குழம்புக்கு எல்லாமே சேர்த்து முடிச்சிட்டோம். இனி வேகிறது மட்டும்தான். இப்போ குழம்பை மூடி வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ குழம்பு நம்ம வேக வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் கிட்ட கரெக்டாக ஆகிருக்கு பாருங்கள். அந்த டைம்லேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். குழம்பும் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகவும் மாறிடுச்சு. உங்களுக்கு இன்னும் இந்த குழம்பு கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் கெட்டியாக மாறிடும், நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா இப்போயே நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வர மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தக்காளியே இல்லாமல் ஒரு குழம்பு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பொரியல் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. பொரியலுக்கு வெங்காயத்தை வந்து ரொம்ப கருக விடக்கூடாது, லைட்டாக அந்த பச்சை வாடை போகிறதுக்காக மட்டும் வதக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம காய் சேர்த்துடலாம். நான் வந்து இது போல் குட்டி குட்டியாக சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கையில் வெட்டுறதுனா கூட நீங்கள் வெட்டிக்கலாம். தேவையான உப்பு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம், சும்மா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெந்துட்டால் போதும். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா காய் வந்து வெந்துருச்சு. காய் வந்து ரொம்ப கொலன்னுலாம் வேக வைக்கக்கூடாது, ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சாலே பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், வேக வச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் எப்போயுமே ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் துருவல் சேர்த்துப்பேன். அந்த சூட்லேயே தேங்காயை போட்டு கிளறி விடலாம். தேங்காய் வந்து வெந்து போச்சுன்னா நல்லாவே இருக்காது, அது இனிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வேக விடாமல் லைட்டாக அந்த ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பொரியல் ரெடி. வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கேரட் பொரியல், சாதம். ஒரு 3 முட்டை வேக வச்சிடலாம். 3லேருந்து 4 முட்டை வேக வச்சிடலாம். ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றி செய்வோம், அதனால் ஒரு 3-4 முட்டை மட்டும் வேக வச்சுக்கலாம். முட்டை வேக வச்சிட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை சேர்த்து வேக வச்சுட்டா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதனால் எக்ஸ்ட்ராவே முட்டை வேக வச்சிடலாம். முட்டை ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். நான் வந்து சாம்பாருக்கு இதில் 1 டம்ளர், நம்ம டீ குடிக்கிற டம்ளர் இருக்குது பார்த்திங்களா சின்னது, அதில் 1 டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை போட்டு வேக வைக்கலாம். இதை கழுவி எடுத்துகிட்டு வேக வச்சிடலாம். இதில் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு அதே போல் 4 பல் வெங்காயம், சும்மா ஒரு 2 துண்டு தக்காளி சேர்த்துடலாம். ஒரு குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக வெந்தயம். பருப்பும் வேக வச்சாச்சு. ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு, முட்டையும் வெந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சாம்பார் வந்து நம்ம தாளித்து வேக வைக்கிறதுக்குள்ளே இதோட ஸ்டீமும் இறங்கிரும். அப்படியே நம்ம கடைஞ்சி ஊற்றிக்கலாம். சட்டி காயட்டும். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, அடுத்ததாக வெங்காயம், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வதக்கிடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 முள்ளங்கியை இது போல் தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முள்ளங்கி போட்டு கொஞ்சம் நேரம் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வதங்கிறதுக்காக உப்பு,
முள்ளங்கி சாம்பார் செய்கிறப்போ இந்த மாதிரி முள்ளங்கியை எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் சாம்பார் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் முள்ளங்கி சாப்பிட்றதுக்கு. இந்த தக்காளி முள்ளங்கியும் இப்போ நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா தக்காளி முள்ளங்கியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இப்போ இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் போட்டுட்டு இப்போ கலந்துட்டு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் அந்த மசால் வடை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு வேக வச்சாச்சு, அது வெந்துட்டுருக்கு. இந்த முள்ளங்கி வேகிற வரைக்கும் வேகட்டும். அதுங்களையும் முட்டையும் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. சரி, அதை உரித்து எடுத்து வச்சிடலாம். பருப்பும் ஸ்டீம் இறங்கிருச்சு, அதையும் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். முள்ளங்கி வெந்ததுமே அதை எடுத்து ஊற்றிட்டு சாப்பாடு ஒரு பக்கம் வச்சிடறது தான். வச்சுட்டு அப்புறம் முட்டை தான். ரொம்ப ஈஸியான வேலை தான். ரசம் கூட நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குது, நேற்று செஞ்ச ரசம். அதனால் ரசமும் நம்ம வைக்க போகிறதில்ல. உங்களுக்கு ரச வீடியோ நம்ம சேனலில் நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். முள்ளங்கி வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். புளி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புளி வாடையெல்லாம் போயிட்டு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். பருப்பெல்லாம் சேர்த்து தண்ணியெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த டைமில் பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கணும். நமக்கு வந்து உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்டாச்சு. அந்த உப்பு பருப்பெல்லாம் போட்டதுக்காக கொஞ்சம் நேரம் அதை எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் இல்லையா, வெந்துட்டு இருக்கட்டும். சாப்பாடு ஒரு பக்கம் நம்ம வச்சு விட்றலாம். நான் தண்ணியெல்லாம் ஊற்றி கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணலாம். குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம முட்டை வறுவல் வந்து அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஸ்டீம் இறங்குறதுக்குள்ளே நம்ம முட்டை வறுவல் பண்ண இந்த மாதிரியெல்லாம் டைம் வந்து நம்ம சரியாயிடும். அதனால் இது கொஞ்சம் வேகட்டும். நல்லா சாம்பார் வந்து சூப்பராக பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கே கொழப்பாக அப்படியே ரெடி ஆகிருக்கு. ரொம்பையும் கெட்டியாக இல்லை, ரொம்பையும் தண்ணியாக இல்லை. இந்த அளவுக்கு சாம்பார் இருந்தால் நம்ம சாதம், இட்லி, தோசை இதுக்கெலாம் ஊற்றி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு மணமான ஒரு சாம்பார் ரெடி. ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 2 பச்சை மிளகாயும் வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். தக்காளி மசாலாலாம் போட்டு இது போல் வதக்குனதுக்கப்புறமா இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துருவோம். முட்டை சேர்த்துட்டு நல்லா அந்த பொடியாக முட்டையெல்லாம் வந்து நல்லா அந்த பொடியாக வதங்குற மாதிரி வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதையே இது போல் துருவிக்கலாம். இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கணும். ஒரு 3 முட்டை துருவிக்கோங்க, போதும், சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி முட்டையை துருவி போட்டதுக்கப்புறமா சும்மா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு முட்டை கீமா வறுவல் ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு முடிஞ்சிருச்சு. சாதமும் பார்த்திங்கன்னா ஸ்டீம் இறங்கிருச்சு. சாம்பார் ரெடி,
கீமா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கீமா முட்டை வறுவல், முள்ளங்கி சாம்பார், ரசம் வந்து பழைய ரசம் தான், அது வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வெள்ளை சாதம். அருமையான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் மட்டன் போட்டுக்கலாம். அடுத்து தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப வேணாம், கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால் போதும். நிறைய ஊற்றினாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம இதுன்ட்டு தண்ணி அப்படியே குழம்புல தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்துட்டே சேர்த்துக்கோங்க. அடுப்பில் வச்சாச்சு. 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கனில் மசால் தடவி வச்சிடலாம். 1/2 கிலோ சிக்கன், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம சமையலெல்லாம் முடிக்கிற வரைக்கும் இது ஊறட்டும். கடைசியில் இதை செஞ்சுக்கலாம். மட்டன் ஒரு பக்கம் வேக வச்சாச்சு. சிக்கன் வறுவலுக்கும் மசால் தடவி வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு குழம்புக்கு தேவையானது, வறுவலுக்கு தேவையான வெங்காயம்லாம் வெட்டி எடுத்து வச்சிடலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். வறுவலுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டையுமே உரித்து எடுத்துடலாம். நான் வந்து குழம்புக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் உரிச்சேன்னு சொன்னேன் இல்லையா. மட்டன் வந்து நம்ம வேக வச்சு ஸ்டீம் இறங்கிடுச்சு. தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ சின்ன வெங்காயம் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது போல் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை சேர்த்துடலாம். மட்டனில் உப்பு போட்டு தான் முன்னாடியே வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ உப்பு போட வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்ருவோம். வதக்கினதுக்கப்புறம் இதில் 1 தக்காளி, சின்ன தக்காளியாக 1 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட மட்டன் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1 தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் எப்போயுமே மட்டன் குழம்பு செய்கிறப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். ஏன்னா அதில் இருக்க உருளைக்கிழங்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதில் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். மஞ்சத்தூள் போட்டு தான் மட்டன் வேக வச்சோம், அதனால் மஞ்சத்தூள் வந்து இப்போ சேர்க்க வேணாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்கிற மாதிரி தான், அதாவது மட்டன் சிக்கன் ரெண்டும் செய்கிற மாதிரி இருந்தால் நான் சக்தி மசால் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ பண்ணணும், இல்லை கிரேவி பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சக்தி தான் வாங்கிப்பேன். ஆச்சி மசாலா வந்து நான் அந்தளவுக்கு, அது வெஜ்ஜில் செய்கிற மாதிரி இருந்தால் ஆச்சி வாங்குவேன். இது வந்து நான்வெஜ்ஜுக்கு எப்போயுமே சக்தியில் தான் நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி குழம்பு இன்ஸ்டண்ட்டில் வந்து நான் குழம்பு பண்ணேன்னா நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க என்ன மசாலா போட்டிங்க அப்படின்னு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மசாலா போட்டதுக்கப்புறமா அதுலேயும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. அப்போ அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா அந்த கறியும் சேர்ந்து வதங்குறப்போ நல்லாயிருக்கும். இப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம் போல், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம மட்டன் குக்கர்லேயே வேக வச்சுட்டோம். வறுவல் கூட நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அருமையாக மசால் வந்து நல்லா மட்டனில் ஒட்டிட்டு நல்லாயிருக்கு. இப்படியே எடுத்து கூட நீங்கள் வறுவலாக சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், மசாலா சூப்பராக பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துருவோம். அப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். நம்ம குழம்பு வந்து வெந்து வத்துறப்போ இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்ததாக உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொதித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். கொதித்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மசாலும் அந்த கறி சேர்ந்து வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சாதம் ஒரு அடுப்புலேயே வச்சுட்டு ரசத்துக்கு அடுத்து வந்து நான் ரெடி பண்ணிடுறேன். கடைசியில் வந்து நம்ம வறுவல் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நான் வந்து புளி கரைச்சிக்கிறேன்.
புளி வந்து கரைச்சி சக்கை எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஒரு 3 தக்காளி போட்டு கரைச்சிக்கிறேன். தக்காளி புளி ரெண்டையும் கரைச்சாச்சு. அடுத்து ரசத்துக்கு தட்டிடலாம். ரசத்துக்கு தட்டுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு 4-5 பூண்டுப்பல். இப்போ இதை தட்டி எடுத்துடலாம். ரசத்துக்கு தேவையான தட்டி எடுத்தாச்சு. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், தக்காளி புளியும் கரைச்சோம் இல்லையா, அது கூடயே சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை போட்டுட்டு இதையும் நல்லா கரைச்சி விட்ருவோம். இப்போ ரசம் ரெடி. இப்போ தாளித்து ஊற்றுறது தான். ரசம் தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாய், அடுத்து நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு காரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். ரசம் வந்து தாளிச்சாச்சு. உப்பு புளியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்குறது வந்து நான் எப்போயும் சொல்கிறது தான், அளவுக்கு அதிகமாக புளிப்பு இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. புளிப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ லைட்டாக நுரை வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் இறக்கிக்கலாம். அடுத்து மட்டன் வேக வச்சுருந்தோம், அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மட்டன் ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சு தான் எடுத்துருந்தோம். அதனால் மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா மட்டனே வெந்திருக்கு, உருளைக்கிழங்கு வெந்திருக்காதா என்ன? உருளைக்கிழங்கும் சூப்பராக நல்லா மாவு போல் வெந்திருக்கு பாருங்கள். நான் தண்ணி ஊற்றுறப்பவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வந்து நமக்கு குழம்பு இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து மட்டன் குழம்பு, நான் எப்போ மட்டன் குழம்பு பண்ணாலுமே கடைசியாக வந்து நான் கொஞ்சம் தாளித்து ஊற்றுவேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றி மூடி வச்சுருவேன். ஏன்னா அந்த மனம் வந்து அப்படியே கம்மன்னு இருக்கும். அதுக்காக தான். இப்போ எண்ணெய் காயட்டும். ரசம் பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அருமையான ரசம் ரெடி. எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பட்டை, ஏலக்காய், ஒரு கிராம்பு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ கருவேப்பிலை குழம்புல ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். கலந்தெல்லாம் விட வேணாம், அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ஒரு அடுப்பில் வந்து வறுவல், ஒரு அடுப்பில் சாதம், ரெண்டுமே ரெடி ஆகிருக்கு. நம்ம கரெக்டாக இருக்கும் டைம். சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். சாதமும் ஒரு அடுப்பில், அதுவும் விசில் வரட்டும். நம்ம சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்குள்ளே சாதமும் ரெடி ஆயிரும். இப்போ சிக்கன் வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 2 பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை. இந்த டைமில் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கன் அதே சேர்த்துடலாம். உப்பு எல்லாமே போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் மறுபடியும் போட வேணாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சுருவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக விடுவோம். அந்த 10 நிமிஷமும் நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ நம்ம மூடியை எடுத்துகிட்டு அப்பப்போ கிளறி விட்டோம்னா அந்த 10 நிமிஷத்தில் சிக்கன் வந்து அருமையாக வெந்துடும். அதே போல் நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கல, தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நான் வந்து வதக்கி விட்ருக்கேன். இப்போ 10 நிமிஷத்தில் அந்த தண்ணியும் வெளியில் வந்து நல்லா சிக்கனும் நல்லா வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். அருமையான ஒரு வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கோம். ஆனாலும் அது கொஞ்சம் நேரத்தில் நம்ம அது ஆறுனதுமே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் தெரியாது. அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தழையை தூவிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். சூப்பரான ஈஸியான ஒரு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடுலேயும் விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாமே ரெடி. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டீம் இறங்குனதுமே நம்ம பரிமாறிக்கலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல், கொஞ்சம் தனியாக வெறும் குழம்பு மட்டும் தனியாக கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரசம். அருமையான ஒரு நான்வெஜ் விருந்து வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். மாங்காய் ஒன்று எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இது போல் கட் பண்ணியிருக்கேன். மாங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சிடலாம். மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா குலைவாக வெந்திருக்குங்க. தொட்டாலே நல்லா உடையுது. அந்த மாதிரி வேக வச்சிடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இந்த படியில் 1.5 படி அரிசி 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 3
தேவையான உப்பு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம். காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இதில் தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றி தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்த ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், அருமையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு 2 மிளகாய், ஒரு 5-6 பூண்டு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகாய் எடுத்திருக்கேன். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். ரசத்துக்கு அரைச்சாச்சு. அடுத்து நம்ம வேக வச்ச மாங்காய் இருக்குல்லையா, அதையும் அரைச்சிக்கலாம். இப்படியே போட்டோம்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா, அதனால் இதை அரைச்சி எடுத்துட்றேன். சும்மா லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணாலே போதும். மாங்காயை இது போல் அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து நான் ரசம் அரைச்சதோடையே சேர்த்து அரைச்சதுனால தான் இந்த மாதிரி குருணையாக தெரியுது. அடுத்து பருப்பு. நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் பருப்பை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை லைட்டாக கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய், அதை இது கூட சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா கலந்தாச்சு. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்கணும். நம்ம ரசத்துக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டு, புளிப்பு இருக்கா, மாங்காயோட புளிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கடைசியில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரசத்துக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4லேருந்து ஒரு 5 போல் சின்ன வெங்காயம். இதை வதக்கிடுவோம். ரெண்டு தக்காளி, தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், அதையும் வதக்கிட்டு இப்போ நம்ம ரசத்துக்கு அரைச்சோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதில் பருப்பு, நம்ம கலந்து வச்சுருக்க பருப்பு மாங்காயும் சேர்த்துடலாம். நமக்கு ரசத்துக்கு தண்ணி எவ்வளோன்னு தேவை அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக புளிப்பை பார்த்துட்டு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் மல்லித்தழை. அவ்வளோதான், ரசத்துக்கு தேவையான எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். கொஞ்சம் கொதித்து வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரசத்தை இந்த மாதிரி கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஒரு மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் ரசம், காய் மசாலா சாதம், அருமையான லஞ்ச் மெனு ரெடி.